அதிகாரம் 7. இசக்காரின் வழிமரபினர். இசக்காரின் புதல்வர் தோலா, பூவா, யாசூபு, சிம்ரோன் என்னும் 4. தோலாவின் புதல்வர் உசி, ரெபாயா, எரியேல், யாகுமாய், இபிசாம், செமுவேல். தோலாவுக்கு பிறந்த அவர்கள் தங்கள் மூதாதை வீட்டு தலைவர்களாகவும் தங்கள் தலைமுறைகளில் வலிமைமிகு வீரர்களாகவும் திகழ்ந்தார்கள். தாவீதின் நாட்களில் அவர்களின் எண்ணிக்கை 22,600 இருந்தது. உசியின் புதல்வர் இஸ்ரகியா, அவர்தம் புதல்வர்களான மிக்கேல், உபதியா, யோவேல், இசியா என்னும் 5. இவர்கள் யாவரும் தலைவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் மூதாதையர் குடும்பங்களின் தலைமுறை அட்டவணைப்படி போர் அணிகளில் 36,000 வீரர் இருந்தனர். ஏனெனில் அவர்களுக்கு மனைவியரும் புதல்வரும் ஏராளமாய் இருந்தனர். இசக்காரின் அனைத்து குடும்பங்களின் உறவின் முறையில் வலிமைமிகு வீரர் யாவரும் வழிமரபு அட்டவணையின்படி 87,000 பேர். பென்யமீன் மற்றும் தானின் வழிமரபினர். பென்யமீனின் புதல்வர் பேலா, பெக்கேர், எதியேல் என்னும் 3. பேலாவின் புதல்வர் எட்சபோன், உசி, உசியேல், எரிமோத்து, ஈரி என்னும் 5. அவர்கள் தங்கள் மூதாதையர் வீட்டுத் தலைவர்களாயும் வலிமைமிகு வீரர்களாயும் திகழ்ந்தார்கள். அவர்களுள் வழிமரபு அட்டவணையில் குறிக்கப்பட்டோர் 22,034 பேர். பெக்கேரின் புதல்வர் செமிரா, யோவாசு, எலியேசர், எலியோனாய், ஓம்ரி, எரேமோத்து, அபியா, அனத்தோத்து, ஆலமேத்து. இவர்கள் யாவரும் பெக்கேரின் புதல்வர்கள். இவர்களின் தலைமுறை அட்டவணைப்படி தங்கள் மூதாதையர் வீட்டுத் தலைவர்களாகவும் வலிமைமிகு வீரர்களாகவும் திகழ்ந்தோரின் எண்ணிக்கை 20,200. எதியேலின் புதல்வர் பில்கான், பில்கானின் புதல்வர் எய்யூசு, பென்யமீன், ஏகூது, கெனானா, சேத்தான், தர்சீசு, அகிசாகர். எதியேலின் புதல்வரான இவர்கள் யாவரும் தம் மூதாதையர் வீட்டுத் தலைவர்களாகவும் போருக்கு செல்லத்தக்க வலிமைமிகு வீரர்களாகவும் திகழ்ந்தார்கள். இவர்களின் எண்ணிக்கை 17,200. சுப்பீமும் குப்பீமும் ஈரின் புதல்வர்கள். ஊசீம் அகேரின் புதல்வர். நப்தலியின் வழிமரபினர். நப்தலியின் புதல்வர் யாட்சியேல், கூனி, ஏசேர், சல்லும். இவர்கள் பில்காவின் பேரப்பிள்ளைகள். மனாசேயின் வழிமரபினர். மனாசேயின் புதல்வர் அவரின் அரமேய மறுமனைவி பெற்றெடுத்த அஸ்ரியேல், கிளையாதின் மூதாதையான மாக்கீர். குப்பீம், சுப்பீம் ஆகியோருக்கு மாக்கீர் பெண்களை மணமுடித்து வைத்தார். அவர் சகோதரியின் பெயர் மாக்கா. மனாசேயின் 2ஆம் புதல்வரின் பெயர் செலோபுகாத்து. செலோபுகாத்திற்கு புதல்வியர் இருந்தனர். மாக்கிரியின் மனைவி மாக்கா ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்து அதற்கு பெரேசு என்று பெயரிட்டார். அவர் சகோதரர் பெயர் செரேசு. பெரேசின் புதல்வர் ஊலாம், ரெக்கேம். ஊலாமின் புதல்வர் பெதான். இவர்கள் மனாசே மகன் மாக்கீருக்கு பிறந்த கிளையாதின் புதல்வர். கிளையாதின் சகோதரி அமூலகேத்து பெற்றெடுத்தவர் இஸ்கோது, அபியேசர், மக்லா. செமிதாவின் புதல்வர் அகியான், செக்கேம், இலிக்கி, அனியாம். எப்ராயிமின் வழிமரபினர். எப்ராயிமின் புதல்வர் சுத்தேலாகு. அவர் மகன் பெரேது. அவர் மகன் தாகாத்து. அவர் மகன் எலையாதா. அவர் மகன் தாகாத்து. அவர் மகன் சாபாது. அவர் மகன் சுத்தேலாகு மற்றும் ஏசேர், எலையாது ஆகியோர். இவர்கள் கால்நடைகளை கவர்ந்து கொள்ள சென்றபொழுது அந்நாட்டில் பிறந்து வாழ்ந்த காத்தின் புதல்வரால் கொல்லப்பட்டார்கள். அவர்களின் தந்தை எப்ராயிம் பல நாட்களாக புலம்பி எழுதார். அவர்களின் சகோதரர் அவருக்கு ஆறுதல் கூற வந்தனர். எப்ராயிம் தம் மனைவியுடன் உறவு கொண்டார். அவர் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தார். அவர் அவருக்கு பெரியா என்று பெயரிட்டார். ஏனெனில் தீங்கு அவர் வீட்டை வந்தடைந்தது. எப்ராயிமின் மகள் செயேரா. இவர் கீழ் மேல் பெத்தகோரோனையும் உசேன் செயேராவையும் கட்டி எழுப்பினார். எப்ராயிமின் மற்ற புதல்வர் அவர் மகன் ராபாகு மற்றும் ராசேபு. அவர் மகன் தெலாகு. அவர் மகன் தாகான். அவர் மகன் லாதான். அவர் மகன் அம்மியூது. அவர் மகன் எலிசாமா. அவர் மகன் நூன். அவர் மகன் யோசுவா. அவர்கள் உடைமைகளும் குடியிருப்புகளும் இவையே: பெத்தேல் அதன் சிற்றூர்கள், கீழ்ப்புறத்தில் நாரான், மேல்புறத்தில்
கெசேர் அதன் சிற்றூர்கள், செக்கேம் அதன் சிற்றூர்கள், ஐயா அதன் சிற்றூர்கள். மனாசையின் புதல்வரை அடுத்துள்ள பகுதிகளில் பெட்சான் அதன் சிற்றூர்கள், தானாக்கு அதன் சிற்றூர்கள், மெகிதோ அதன் சிற்றூர்கள், தோர் அதன் சிற்றூர்கள். இவற்றில் இஸ்ரேலின் மகன் யோசேப்பின் புதல்வர் வாழ்ந்து வந்தனர். ஆசேரின் வழிமரபினர். ஆசேரின் புதல்வர் இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரியா. இவர்களின் சகோதரி செராகு. பெரியாவின் புதல்வர் எபேர், பிர்சாவித்தின் மூதாதையான மல்கியேல். எபேருக்கு பிறந்தோர் யாப்லேற்று, சோமேர், ஓதாம். இவர்களின் சகோதரி சூவா. யாப்லேட்டின் புதல்வர் பாசாக்கு, பிம்கால், அஸ்வாத்து. இவர்களே யாப்லேட்டின் புதல்வர்கள். சோமேரின் புதல்வர் அகி, ரோகாகா, யெகுபா, ஆராம். அவர் சகோதரரான ஏலேமின் புதல்வர் சோப்பாகு, இம்னா, சேலேசு, ஆமால். சோப்பாக்கின் புதல்வர் சூவாகு, கர்ணபேர், சூவால், பேரி, இம்ரா. பெட்சேர், ஓது, சம்மா, சில்சா, இத்ரான், பெயேரா. எத்தேரின் புதல்வர் எபுன்னே, பிஸ்பா, அரா. உல்லாவின் புதல்வர் ஆரகு, அன்னியேல், ரிச்சியா. ஆசேர் புதல்வருள் இவர்கள் யாவரும் தங்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வலிமைமிகு வீரர்களும் முதன்மை தலைவர்களுமாய் விளங்கினார்கள். அவர்கள் தலைமுறை அட்டவணைகளில் போருக்கு செல்லத்தக்க படைவீரரின் எண்ணிக்கை 26,000.